இன்னைக்கு மார்னிங் இட்லி வச்சுருந்தேன். சரி இட்லி பொடி செய்யலாம் அப்படின்ட்டு அம்மா கிட்ட 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டு வச்சுருந்தேன். அது எப்படி செய்யணும்னா 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, அதே 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு அதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 10 புல் பூண்டு, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பொடியாக அரைக்காமல் கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிரும். லஞ்சுக்கு ரசமும் நண்டு கிரேவி தான் செஞ்சுருந்தேன். இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால சந்தை இருக்கும். சந்தையில் போய் 1 வீக்கான காய்கறி எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் நான் இன்றைக்கி பிடிச்சது எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுதான் மாங்காய். இதை பார்த்ததுமே நான் வாங்காமல் வரவே முடியாது. எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் மாங்காய் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் என்ன மாதிரி மாங்காய் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.